உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்கிறங்க பார்த்தலாம். இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு பொரிஞ்சு வரட்டும். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கறிவேப்பிலை 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு பொன்னிறம் ஆக வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்க பொட்டோஸை இதில் வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை எடுத்துட்டு அது குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வச்சு அது ஆறுனதும் தோல் உளிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியில் கரைக்கும் போது அங்கங்கே கட்டி வராது. அதுக்காக கரைச்சி வச்ச அந்த கடலை மாவை உள்ளே ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சா தான் கட்டி தட்டாது. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதி விட்டு வந்ததும் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோவில் ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் நல்லா வெந்து வந்ததும் ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை கலந்து ஏற்கனா பூரி மசாலா தயாராகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது. வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.